ஹலோ மக்கள், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்ஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி அந்த மூவி பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, காந்தாரா சாப்டர் 1 அந்த மூவி பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக காந்தாரா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அவ்வளோ சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு அந்த மூவி பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் மியூசிக்கல் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதே எக்ஸ்பெக்டேஷனோட இந்த காந்தாரா சாப்டர் 1 இந்த மூவியுமே பார்த்தேன். எனக்கு இந்த மூவி அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணிச்சு. ஸோ நிறைய பேர்த்துக்கு அது பிடிக்கல, ரொம்ப லேகிங்காக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் டைம் டியூரேஷன் அதிகமாக இருந்தாலும் அதுக்கான ஸ்க்ரீன் டைம் வந்து அது தேவைப்படுற ஒரு விஷயந்தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நிறைய பேர்த்துக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் இந்த மூவி ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க? உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப லேகிங்காக இருந்துச்சா, நல்லா இருந்துச்சா இல்லையா, எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடச்சதா இல்லையன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மூவி ஒரு ஒன்லைன் சொல்லணும்னா, ஆல்ரெடி நடந்த அந்த காந்தாரா 1 ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய அந்த கண்டினியூஷனில் இங்கே நடக்கும். ஸோ அந்த பையன் வந்து எதுக்காக, அதாவது ஹீரோ ரிஷப் ஷெட்டியோடைய பையன் வந்து கேட்பாங்க, எதுக்காக இங்கே வந்து மறைஞ்சு போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு சொல்லப்பட்ட அந்த கதை தான் காந்தாரா சாப்டர் 1 அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் தான் ஒரு கேரக்டரை அப்படியே டெஃபைன் பண்ணி, ஸோ அந்த காந்தாரான்ற அந்த ஒரு கேரக்டர் எப்படி உருவானாங்க, ஸோ அந்த இருக்கிற கிராமத்தில் ஒரு நார்மலாக இருக்கிறவங்க அவங்க எப்படி அந்த ஒரு கல்லை ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சி ஸோ அதை வழிபட்டுட்டு வரும்போது அவங்க எப்படிலாம் ஃபீல் பண்ணாங்க, நிறையா விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இன்னர் டீட்டெயில்ஸ் அவ்வளோ இருக்கும். பிரம்மராட்சசன் அப்படின்ற ஒரு கேரக்டர்லாம் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அது ஆப்போசிட்டில் அந்த ராஜாக்கள் வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற அதில் இருக்கிற அந்த ஸ்பைசஸ்லாம் எனக்கு வேணும் அந்த காட்டில் இருக்கிறது. ஸோ அதனாட்டி அதை எடுக்க போன இடத்துல அதை பாதுகாக்கிறதுக்கு பிரம்மராட்சசன் சொல்லி எல்லையில் காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் அந்த ராஜாவை வந்து இறந்துடுறாரு. அந்த பையன் மட்டும் தப்பிச்சு வந்துடுறாங்க. ஸோ அந்த பையன் தான் ஜெயராம். ஸோ அவர் வந்து அப்படியே நார்மலாக அந்த எந்த ஒரு வம்பு வேணாயா அப்படின்ற மாதிரி ஒதுங்கி அவர் பாட்டுக்கு அவருடைய ஃப்ளோவில் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இங்கே வந்து ரிஷப் ஷெட்டி அவங்க கேங்ஸஸ் எல்லாமே வளர்ந்து எல்லாருமே நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க ரெண்டு சைட்லையுமே. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் ஜெயராம் வந்து அவனுடைய பையனுக்கு வந்து முடிசூட்டி விட்டு அவன் தான் இனிமேட்டுக்கு அடுத்த ராஜாவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஏன்னா அதில் என்னென்னா, நீங்கள் நல்லா தானே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஏன் அதுக்குள்ளார இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது, இல்லை முடியாது, நான் எங்கள் அப்பா வந்து எனக்கு பண்ணாத நான் என் பையனுக்கு நான் இருக்கும்போதே பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு எமோஷ்னலாக அதை செஞ்சுருப்பார். அந்த இதில் வந்து பையன் அந்தளவுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாமல் அந்த காந்தாரா அந்த இடத்துக்குள்ளார போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பான். ஸோ உள்ளார போகும்போது அடித்து போட்டுருவாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு இருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள எப்படியாவது அந்த கூட்டத்தையே நம்மளோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும், அவங்கள அடிமையாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு பையனுடைய தாட்ஸ் இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் வந்து ஹீரோ ரிஷப் ஷெட்டி வந்து கொஞ்சம் ஒரு துருதுருன்ற இருக்கிறதாட்டி, நாங்கள் வெளியே போயிட்டு அந்த பொருட்கள்லாம் நம்மளுடைய பொருட்களுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது, நாங்கள் போயிட்டு அதை விற்று நாங்கள் நமக்கு தேவைப்படுற பொருளை வாங்கிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க தான் அந்த காட்டை தாண்டி தனியாக போவாங்க. அப்படி போகிறதுல அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயம்லாம் ஸோ நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதில் நல்லாவே ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும்போது, அதாவது அந்த கடற்படை வணிகம் பண்ணுற இடத்த அவங்க ஆக்கிரமித்து காந்தாரா மக்கள் வந்து விற்பனை செஞ்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் நடுவில் வந்து அந்த பையன் வந்து எப்படியாவது இதை பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி, அதாவது அந்த காந்தாரா மக்களை பழி வாங்கணும்னு நினைப்பான். அந்த இடத்துல தான் மக்கள் எல்லாம் கொண்டு போய் அடியாட்களை வச்சு துன்புறுத்தி அது ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் அந்த காந்தாரா அந்த குளிகா அந்த மாதிரியான அவங்க கேரக்டர்ஸ்லாம் வந்து அவங்களை காப்பாற்றி கொண்டு போவாங்க. அதில் நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நடக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி ஜெயராம் வந்து திருப்பி அந்த பையன் வந்து இறந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெயராம் வந்து டேக் ஓவர் பண்ணி அதை கொண்டு போவார். நல்லபடியாக காந்தாரா மக்களுக்கு எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தாக போகட்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அந்த பொண்ணு ஒருத்தவங்க காமிச்சிருப்பாங்க ஜெயராமுக்கு அந்த பொண்ணுன்னு, அதுதான் ஹீரோயின். ஸோ அந்த ஹீரோயின் வந்து எப்படின்னா, ஆக்சுவலாக பிளான் பண்ணதே அவங்கள மொத்தத்தையும் தூக்கணும், அவங்க எல்லோரையும் அழிக்கணுன்றதான். அது வந்து நடுவில் வந்து நிறையா ஸ்டோரி இருக்கும். அந்த பிளாக் ஷர்ட் போட்டுட்டு ஒரு சில கேங்ஸஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அந்த காந்தாரா மக்களுடைய பலத்தையுமே அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர்ஸ் தான். அதான் பின்னாடியுமே நிறையா ஸ்டோரிஸஸ் வந்து பின்னாடி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளோவில் அவங்க ரெண்டு பேரும், அதாவது அந்த ராஜாங்கமும் அந்த கருப்பு அந்த இனத்தை அவங்களும் சேர்ந்து அந்த காந்தாரா மக்களை அழிக்கிறதுக்காக அந்த நிறைய சூனியம், நிறையா அந்த பிளாக் மேஜிக்ஸஸ்லாம் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை எப்படி டாக்கிள் பண்ணி அந்த மக்கள்லாம் தப்பிக்கிறாங்க, அவங்களுடைய அந்த படைபலம் அந்த போர் பலத்தெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதெல்லாம் அவ்வளோ சூப்பராக காமிச்சிருந்தாங்க. நிறையா சொல்லியிருந்தாங்க ஸ்டோரிஸ் வந்து, என்னாட்டி அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த ஃப்ளோ வந்து பர்ஃபெக்ட்லி அந்த ஃப்ளோ வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த கேரக்டர்ஸ் வந்து எதுக்காக வராங்க, அந்த இன்வால்மெண்ட் எதுக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் கடைசியாக அந்த ஃபைனலாக அந்த எப்படி அந்த பொண்ணு அந்த பிளாக் மேஜிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை எப்படி அழிக்க வராங்க அப்படின்றதெல்லாம் காமிச்சு அதை எப்படி தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்றது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கடைசியாக ஃபைனலாக அந்த பிரம்மராட்சனை
ராட்சசன்ற அந்த ஒரு கேரக்டருமே ரிவீல் பண்ணி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த ஃப்ளோ மூவிஸஸ் வந்து அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அதாவது அந்த காந்தாரா மக்கள் எப்படி அந்த ராஜாங்கத்தை எதிர்த்து ஜெயித்தாங்க அப்படின்றத தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் அந்த கொலிகா அண்ட் கலிகா சம்திங் அண்ட் காந்தாரா இவங்கெல்லாம் எப்படி அதை ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த மக்களுக்கு அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. செம்ம ஒரு சூப்பராக பயங்கரமாக கொண்டு போனாங்க. ஒரு சில பேர்த்துக்கு அது லேகாக இருக்கலாம், ஏன்னா அந்த ஒரு கடைசி அந்த 45 மினிட்ஸ் அவ்வளோ ஃபயராக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தேவைப்படுற அந்த பில்டை வந்து அதுக்கு முன்னாடி வச்சாகணும். ஸோ அந்த டைமிங் வந்து எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு அது பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அது கரெக்டாக இருந்துச்சு அந்த டைமிங் அண்ட் பிடிச்சதா இல்லையா அந்த மூவி அப்படின்றது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யா ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். வரட்டா.